ஆன்மீக ஐதீகங்கள். வரலட்சுமி விரதம். ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வித்யாலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளின் கடாட்சமும் 16 வகையான செல்வங்களும் கிடைக்க நாம் வழிபட வேண்டிய ஒரு நாள் வரலட்சுமி விரத நாள். ஆம், வர கூட்டல் லட்சுமி என பிரித்து வரங்களை தரும் அல்லது லட்சுமி தேவியிடம் வரங்களை நாம் பெறும் வழிபாடு என பொருள் கொள்ளலாம். பாராதோ உந்தன் விழியம்மா, என் தாயே என்னையும் பாராதோ உந்தன் விழியம்மா. புராண கதைகளின்படி பத்ரச்ரவா என்னும் சௌராஷ்டிர மன்னனின் மனைவி சுரசந்திரிகா இருவருமே விஷ்ணுவின் பக்தர்கள் என்றாலும் விதிவசத்தால் ஒருமுறை மகாலட்சுமியை அவமானப்படுத்திவிட்டாள் சுரசந்திரிகா. இதனால் நாட்டையும் செல்வங்களையும் இழந்தனர். இவர்களின் மகள் சியாமா மகாலட்சுமியின் தீவிர பக்தை. அவளின் வழிகாட்டுதலின்படி இருவரும் வரலட்சுமி விரதம் இருந்து திருமகளை வழிபட இழந்தவை யாவும் திரும்ப பெற்று சகல சௌபாக்கியங்களையும் அடைந்தனர் என்றும் வரலட்சுமி விரத மகாத்மியம் கூறுகிறது. வரலட்சுமி விரத நாளில் மகாலட்சுமியை வழிபட்டே குபேரர் நவநிதிகளையும் அடைந்தாராம். அஷ்டலட்சுமி கடாட்சம் அருளும் அற்புத வழிபாடான வரலட்சுமி விரதம் வருடம்தோறும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பாக வரும் வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் லட்சுமி தேவியை விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இந்நாளில் பூஜை அறையில் வரலட்சுமி தேவியின் திருவுருவ படம் வைத்து அல்லது பச்சரிசியை பரப்பி கலசம் வைத்து வஸ்திரங்கள் மலர்கள் கொண்டு அலங்கரித்து அன்னம், பாயசம், பழவகைகள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பூஜையின் போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். வரலட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டுமாம். பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது மிகவும் விசேஷம் என்கிறார்கள். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் சேரும், கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிட்டும், வரலட்சுமியின் அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும். நேயர்களே, எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோன்பிருந்து முறைப்படி பூஜை செய்கிறார்களோ அந்த வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி விரும்பி வருவதாகவும் அருளாசி வழங்குவார் என்பதும் நம்பிக்கை. வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பதும் ஐதீகம். எனவே நாமும் வரலட்சுமி விரதம் இருந்து அந்நாளில் மகாலட்சுமி தேவியை போற்றி வணங்குவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். வரலட்சுமி விரதம்.